வணக்கம். இப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆசனம் ஒன்று பண்ணுறோம். இந்த ஆசனம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நமக்கு முதுகு எலும்பு வருது பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், சரி பண்ணிவிடும். சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அது L4, L2, L3 இது எல்லாமே வந்து சரி பண்ணும். R1, R2 கூட இது கரெக்டாக சரி பண்ணிடும். இந்த ஆசனம் ரொம்ப வெரி வெரி சிம்பிள் தான் இது. ஒரு 2 கால் நல்லா இப்படி நீட்டிக்கலாம். நீட்டிட்டு பாருங்கள், ஒரு கால் இப்படி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இந்த முட்டியில் ஜாயிண்ட் மடிப்பு வருதுல்ல, இந்த மடிப்பில் ஒரு டச், இந்த மடிப்பில் இந்த முட்டியில் ஒரு டச். இதை பாருங்கள், 2 கைகளை இப்படி கோத்துக்குங்க. சிசுபால ஆசனம், இது பேர் சிசுபால ஆசனம். இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பாருங்கள், அடுத்த கால குழந்தைய தாளாற்ற ஆசனம். அதனால இந்த ஆசனோடைய பெயர் பார்த்தீங்கன்னா சிசுபால ஆசனம் வச்சுருக்காங்க. அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆசனம். அதை பாருங்கள், காலை தூக்கி இந்த முட்டியுடைய ஜாயிண்ட்டில் வச்சுருங்க. இந்த முட்டி ஜாயிண்ட்டில் இந்த கை முட்டி ஜாயிண்ட்டை இப்படி வச்சுருங்க. இதை பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டோம், நேராக நிற்கணும். நேராக வளையக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அவ்வளோதான். இந்த